வீட்டு ஹாலில் தலைவர் அண்ணன் வீரபாண்டியாருடைய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே உள்ளபடியே என்னுடைய கண்கள்லாம் பணித்தது. என்ன காரணம்னா, இன்றைக்கு இந்த சேலம் மாவட்டத்தை பார்த்து பார்த்து தன்னுடைய இந்த ஒரு நேசிச்சு வாழ்ந்தவர் வீரபாண்டியார். அதே மாதிரி அவர்கிட்ட சாதி கிடையாது. அனைத்து சமுதாய மக்களையும் ஈர்த்து தன்னோடு ஒரு உள்ளடக்கி வச்சிருந்தாலும் கூட தன் சமுதாய மக்கள் மேலேயும் ஒரு தனியான ஒரு பாசம் கொண்டு நல்லா இருக்கணும்னா எங்கள் மேலே எவ்வளவோ முறை கோவப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி எவ்வளவோ முறை எங்களை அரவணைச்சு எங்கள் மேலே ஒரு பாசம் கட்டி நண்பருக்குரிய ஆனால் இருக்கிற வீரபாண்டியார்களுடைய புகைப்படத்தை பார்த்த உடனே இங்கே எப்படி காஃபி சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு புகைப்படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் இந்த லைட் போடணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. பாருங்க, சேலம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம்னா ஏஜி சம்பத் அவங்க அப்பா கோவிந்தசாமி அவர்கள் தான் உதயசூரியன் ஒரு சின்னத்தை வாங்கி கொடுத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில். அவருடைய மகன் சம்பத் அவர் இன்றைக்கு இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாம மு.க. ஸ்டாலின் கூட்டம் அவரை ஒதுக்கி வச்சிருக்கு. இவனா சிறையிலிருந்து வந்த பிறகு வீரபாண்டியார் அவர்கள் நாங்கள் போய் பார்த்தோம். நல்லா இருந்தார், மன மகிழ்ச்சியா இருந்தார். அப்ப எப்படின்னா சென்னைக்கு போயிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. அப்ப பார்க்கும் பொழுது அவருக்கு இவருக்கு நடந்த கருத்து மோதல், அந்த வாக்குவாதம், அதுக்கு பின்னாடி தான் அவர் மனம் உடைஞ்சு இறந்துட்டார். எவ்வளவு பெரிய வேதனை! எல்லாம் பத்திரிகையில நம்ம செய்தியெல்லாம் பார்க்கறது தான். எனக்கு அது உறுதியா தெரியாது. ஆனாலும் கூட அவர் நிலவிரும்பிகள் தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட அண்ணன் வீரபாண்டியார் அவர்களுடைய புகழுக்கும் அவருடைய பெயரையும் முழுக்க அழிக்கணும்னு நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். எப்படின்னா, இன்னைக்கு அவர் செஞ்ச துரோகம் என்ன? திமுகவை தன் உயிர் மூச்சா வாழ்ந்ததுதான் அண்ணன் வீரபாண்டியார் செஞ்ச பாவமான எனக்கு தெரியும். ஆக இந்த மாதிரியான ஒரு நல்ல தலைவர், நல்ல ஒரு அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் அப்படி இருக்கிற தலைவர் வீரபாண்டியார் செல்லம் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஆன்மா இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதை நீங்க கண்கொண்டு சிந்தித்து பார்த்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் நேரத்துல இதை நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கணும். அப்படின்னா வீரபாண்டியாரும் ஒரு குடும்பமும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த சேலம் மாவட்ட மக்களுக்கும் திமுகவுக்கும் செஞ்ச துரோகம். அவங்க எது வேணாலும் செஞ்சிருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, அதை பத்தி நான் உள்ள போல. ஆனா இந்த தனிப்பட்ட மனிதன் திமுகவுக்கு அவ்வளவு தூக்கி பிடிச்சவரை ஒரு பேரையும் மறக்கடிச்சிட்டாங்க. இதை நம்முடைய சொந்தக்காரர்கள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த வேலையை சொல்லி, இன்றைக்கு பாருங்க, நம்முடைய அவருக்கு அடுத்தபடியா சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற சாதனைகளை நாம் பார்க்கணும். எப்படின்னா, வீரபாண்டியார் அவர்கள் அப்படிதான், எப்படின்னா கார்ல போயிட்டே இருப்பாரு, பார்த்துக்கிட்டே போவாரு, எதாவது தேவை அதாவது அப்படியே அவர் லெவல்ல. ஏன்னா அவர் அமைச்சர் தான், அதை செஞ்சாரு. ஆனா இன்றைக்கு முதலமைச்சரான எடப்பாடியார் வந்த பிறகு அவரும் அதே தான், ஆனா பார்த்துக்கிட்டே போறாரு. இவர் உத்தரவு போடுற இடத்துல இருக்கிறதுனால உடனுக்குடன் நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு ஏராளமான பணிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திமுகவினர் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நடக்கிற தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும், பல கட்சியிலிருந்து வந்தவங்க நாங்க தான் அனுப்பிச்சு விட்டோம். பாட்டாளி மக்களுக்கு அனுப்பிச்சு விட்டோம் தான் இன்றைக்கு உங்க திமுகவுடைய வேட்பாளர். இன்றைக்கு அந்த மாதிரியான எங்க பல பேர்த்துக்கு அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு திமுகவில் அடைக்கலமாக இருக்கிற அந்த வேட்பாளருக்கும் ஒரு நல்ல இளைஞர் சரவணன் அவர்கள், ஒரு படித்த பட்டதாரி, ஒரு வழக்கறிஞர், யாரிடத்திலும் ஒரு கடுமையா கூட பேசாத ஒரு நல்ல வேட்பாளர் சரவணன் அவர்கள் இன்றைக்கு வாக்கு கேட்டு நம்முடைய சேலம் தொகுதியிலையும் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி முழுக்க வாக்கு கேட்டு முடிச்சிட்டாரு. அவரே நீங்கள் 2 வேட்பாளரையும் பாருங்க. இன்னைக்கு வீரபாண்டியார் செய்து கொண்டிருந்த அந்த சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பாருங்கள். இவருடைய சாதனை தொடர வேண்டும். தலைவருடைய வீரபாண்டியாருடைய சாதனையை தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கிற எடப்பாடியாருடைய சாதனை 2 பேரும் வேற கட்சியா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் இப்ப அரசியல் ரீதியா பதிவு பண்ணல, இதனுடைய மனக்குமுறை நான் பதிவாக போட்டிருக்கிறேன். ஆக
ஆக இன்றைக்கு இருக்கிற அன்புக்குரிய மக்களே, வாக்காளர் பெருமக்களே, ஒரு கணம் சிந்தித்து இன்றைக்கு உங்களுடைய வாக்குகளை சரவணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளாக இருகரங்கு வணங்கி ஒரு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.